வானாகம் பசங்களா, விண்ட் பிரேக்கர் சீசன் 1ஓட எபிசோட் 5 அதை பார்த்தப்ப எனக்கு புல் அடிச்சுதுங்க. இதை நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த எபிசோட் உண்மையிலே வந்து புல் அடிச்சுதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ 2 டீமுக்குள்ளே சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் சண்டை ஆரம்பிக்குது. அண்ட் இந்த எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுறது வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த 2 ஃபைட்டுமே தரமாக இருக்குங்க. அதை பார்த்தப்ப நான் சொல்கிறேன், புல் அடிச்சுன்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். வேறு எதுவுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த ஃபைட்டையே. ஏன்னா அவ்வளோ தரமாக அனிமேட் பண்ணியிருந்தானுங்க. இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா கொய்யால் இது வேறு லெவல்ரா இந்த அனிமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃபோரின் வந்து சிசிடோரன் சைடுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ சோஜி என்ன பண்ணுறான்னா, இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டின்னு போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸுக்கு வந்து கூட்டின்னு போகிறோம். சிசிடோரனோட பேஸுக்கு கூட்டின்னு போகிறான். அப்போ எல்லாம் நடந்து போயினுக்கிறாங்க. அப்போ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வரான். அப்போ சாகரெல்லாம் நீ ஏன்டா கூட வரன்ற மாதிரி கேட்குறாங்க. அது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த கலவரம் நடந்தப்போ நானும் கூட இருந்தேன், அதுக்காக நான் வரேன். வேறு அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து போய் சண்டை போட போகிறீங்க, ஆனால் என்னால் யாரையும் பாதுகாக்க முடியாது, அதனால் உங்கள் கூட வந்து நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. எல்லாம் நடந்துட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிசிடோரனோட பேஸை வந்து போய் அடைஞ்சிடறாங்க. ஸோ அதுக்கடுத்து உள்ளே போனோடனே அந்த தேட்டர் மாதிரி இருக்குதுங்க, அது பழைய தேட்டரா, அங்கே தான் வந்து இப்போ பேஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிசிடோரன்னு உட்காந்துக்கிறானுங்க. இவனுங்க ஒரு 5 பேரோ 6 பேர் தான் வந்து உள்ளே நடந்து போகிறானுங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு சீன் பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்கடுத்து சோஜி போயிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் எல்லாரையும் ஒரு ஹைப் ஏற்றுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ எல்லாம் கத்தின்னு கிடக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி போயினுக்கிறப்போ ஃபஸ்ட்டு சண்டை வந்து ஆரம்பிக்குது. அதுவும் யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜிஷிட்டா கிட்டேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா சுஜிஷிட்டாவோட ஆப்போனண்ட் வந்து அவன் ஒரு மாதிரி பார்த்துனே இருக்கிறான், அவனை வந்து அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். உடனே சுஜிஷிட்டா வந்து சரின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவான். ஸோ ஸ்டேஜுக்கு போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்று நிற்கிறானுங்க. அப்போ அவனோட ஆப்போனண்ட் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஐயோ உமேமே அவனை என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்துறான். நம்ம சுஜிஷிட்டா வந்து திரும்பி பார்க்குறான், உமேமைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உமேமையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான்னா, சுஜிஷிட்டாக்கு வந்து உமேமை மேலே பாசம் இருக்கும்ல, அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணுவான்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போனண்ட் வந்து சுஜிஷிட்டா வந்து அடிக்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப நம்ம சுஜிஷிட்டா என்ன பண்ணுறான்னா அவன் கையை வந்து பிடிக்கிறான். எந்த கையால் அடித்தானோ அந்த கையை பிடிச்சிட்டு உமேமையா சான்றான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த சான்றது ஜாப்பனீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள ஒரு மரியாதைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அது நீங்கள் அனுப்பி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம சுஜிஷிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது உமேமையா சான்றான்னு சொல்லிட்டு ஒரே டீல வந்து பார்த்தீங்கன்னா அவனை நாக் அவுட் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து அப்படியே வாய்ப்பு வந்துன்னு பார்க்குறாங்க, யார் ராயவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. சுஜிஷிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை முடிச்சுட்டு அவன் கீழே இறங்கிடுறான். ஸோ இதுக்கடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோஜி வந்து சுஜிட்டோரன் பசங்கிட்ட அந்த குப்பையை எடுத்து கீழே போடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். எந்த குப்பைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுஜிட்டா அடிச்சு போட்டான்ல ஒருத்தவனை, அவனை வந்து குப்பைன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை எடுத்து கீழே போடுன்னு சொல்கிறானுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் போயிட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து எடுத்து கீழே போடுறானுங்க. போட்டுட்டு அவனை வந்து ஒரு மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணலங்க, ஸோ ஒரு குப்பை மாதிரி தான் ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது நம்ம சாக்கராக்கு வந்து கடுப்பாயிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக திட்டுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதே மாதிரி சோவம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான் அந்த டைமில். அதாவது கத்துறான்னா வெளிப்படையாக கத்தலை, அவனை வந்து கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ அந்த 2 பசங்க இவங்கிட்ட சண்டை போட வர்றப்ப சோஜி வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்களா அவங்க கூட சண்டை போட போகிறீங்க, போய் உட்காருங்கடான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துன்னு போய் உட்காந்துறானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவன் நார்மலாக எப்பயுமே எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிற ஆள். ஆனால் அவனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கடுப்பாக இருப்பான். ஸோ அது எதனாலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த சண்டை வந்து சோவோட தான் நடக்க போகுது. வந்து யார் கூட சண்டை போட போகிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்து வரான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். பட் போகிறதுக்கு முன்னாடி சாக்கரை கிட்ட, நீ ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ஸ்கூலோட டானாக போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அது எனக்கு காமெடியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்க்குறப்ப நீ உண்மையிலே கூலான ஆளுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் உனக்கு பின்னாடி ஊந்துட மாட்டேன், அதாவது நான் கூட கீப் அப் பண்ணுவேன், இல்லைனா வந்து உன்னை தாண்டி போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிவிட்டு அவன் வந்து ஸ்டேஜுக்கு போகிறான். அப்போயே நம்ம சாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைகிட்ட அவனை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறான். சோவை பற்றி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெலாம் சொல்கிறான். ஆனால் நம்ம சோவை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இல்லை. எல்லாரை பற்றியும் டீட்டெயில் வச்சுக்கிற நிறைகிட்டே அவனை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இப்போ எல்லாரும் சோவை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு பார்த்துக்கிறான். நம்ம சாக்கராலேருந்து உமேமியா, அதுக்கடுத்து ஹிராகின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிறாங்க அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தலையை வந்து மேலே போனான் பார்த்தீங்களா, இவன் உண்மையிலே சொல்கிறாங்க, இந்த எபிசோட் பார்த்து வருமா நான் ஃபேன் ஆகிட்டேங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து மேலே போனான்னா இவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டோரன் பையன் தான். அவன் வந்து வீக்கான ஆள் தான், ஆனால் அவன் வந்து பெரிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீத்திப்பான்.
ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ உங்களால் தானே என் ஃப்ரெண்டு வந்து தோத்தா முன்னாடி, நீங்கள் மட்டும் அந்த மாதிரி பண்ணலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம இவன் ஸோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஒருத்தவன் எப்படி அடல்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். இவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறானுங்க. பட் சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா சண்டை வந்து ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், அதை பார்க்க முட்டுறாதீங்க. அதில் நடந்த கதையை மட்டும் நான் சொல்கிறேனே. அப்போ வந்து நம்ம ஸோ என்ன பண்ணுறோன்னா, சொல்லுடா அடல்ட்ஹுட்டுக்கு வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ இவன் வந்து திருப்பி அடிச்சுனே இருக்கிறான். ஆனால் இவன் அடிக்கிற ஒரு அடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே உழவே இல்லைங்க. அது ஏதோ காற்றுல வந்து அவன் டான்ஸ் ஆடுறானே சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மாதிரி சாஃப்டான மூவ்மெண்ட்டுங்க. அவன் வந்து அடிக்க வர்றப்ப அவனோட ஃபோர்ஸை வச்சே இவன் தப்பிக்கிறான் நம்ம ஸோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை வச்சு அவனை கீழே வந்து தள்ளுறான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா உழ வைக்கிறான். இன்னொருமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறான். எல்லாரும் வாயை பொழுதுன்னு பார்க்குறாங்க. என்னடா சண்டை இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஸோ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக, அதான் சொல்கிறேன், டான்ஸ் ஆடுறப்ப எப்படி அந்த ஒரு ஒரு மாதிரி லைட்டாக ஆடுவாங்க பார்த்தீங்களா சூப்பராக. நம்ம ஆடுற குத்து டான்ஸ் சொல்ல நான் மற்ற இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டான மூமெண்ட்டுங்க. சண்டை வந்து ஒரு மாதிரி பக்காவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி சண்டை போயினுக்கிறப்ப சுற்றி இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க அந்த சிஸ்டரன் பையனை பார்த்து. ஏன்னா இவன் வந்து விளாண்டுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறாங்க. டே அவன் அடினா என்னடா பண்ணுகிற, நீ மட்டும் கீழே ஊந்துனுக்கிற, எங்களை பார்த்தா அவன் எப்படி இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கத்தின்னு கிடறானுங்க. இது பார்த்தா சோஜிக்கிறான் பார்த்தீங்களா லீடரு, அவன் தூங்கின்னு இருக்கிறான். ஏன்னா சண்டை வந்து அவ்வளோ இதுவாக போயின்னு இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கிறான். அப்போ சூவா என்ன சொல்கிறான்னா, நீ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போன எபிசோடில் அவன் ஃப்ரெண்டை வந்து அடித்தப்ப நம்ம சாக்குறாவும் அதுக்கடுத்து சுஜிட்டாவும் அடித்தப்ப இவனுக்கு எப்படி அவனை வந்து அசிங்கப்படுத்திருந்தானுங்க. அந்த இடத்துல இப்போ நீ உன்னை அனுப்பிச்சு பார்க்குறதானன்ற மாதிரி நம்ம சுவா கேட்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். கரெக்டு, அதுதான் அடல்ட்ஹுட்டுக்கு ஒரு முதல் படி. அடல்ட்டுக்கு வந்து ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருறான்னு சொல்லிட்டு அவனை திருப்பி அடிக்க வர்றப்ப ஸோ வந்து அவன் கால் எடுத்து அவன் மூஞ்சிகிட்ட நிறுத்துறாங்க. அடி கூட இல்லை, தான் சொல்கிறேனே, இந்த ஃபைட்டு ஃபுல்லாகவே அவன் ஒரு அடி கூட அவனை வந்து திருப்பி அடிக்கவே இல்லை. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்டா நம்ம பிறந்தோன்னு கூட அவன் நினச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அவன் அசிங்கப்படுத்துறான். அதுதான் அவன் பண்ணதில் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ அந்த மாதிரி காலை நிறுத்துறானா, அதுக்கடுத்து ஸோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு அடல்ட் ஆகிறதுக்கு முக்கியமான இது வந்து இமேஜினேஷன் தான். அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, இமேஜின் பண்ணதை ரியல் ஆகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ வந்து அவனை அடிக்க போகிறான். அப்படி அடிக்க போகிறப்ப நம்ம டொகாமே இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, போதும் நிறுத்து, இந்த சண்டை வந்து எப்பயோ முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எங்களை அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து இல்லை நாங்கள் அசிங்கப்பட போகிறோம், ஏன்னா நீ தான் எங்களோட மெம்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து அங்கே முடிஞ்சிச்சு. நம்ம ஷோவை வந்து சிரிச்சுன்னு கீழே இறங்கிடுறாங்க. இதுதான் இந்த எபிசோடில் நடந்த ஒரு தரமான சம்பவம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சுஜிஷ்டா வந்து ஒரே அடியில் போட்டு தள்ளலாம். அவனோட சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே நம்ம ஷோ வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சுஜிஷ்டா சாதாரணமாக வந்து கண்ணை முன்னே அடிக்கிற டைப்பு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்னாங்க அவன் கூட. அந்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால் அந்த சண்டையை. அது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யாராவது இந்த வின் பிரேக்கர் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் இந்த எபிசோட போய் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வீடியோ போடுறேன்ல இப்போ, இதில் என்னால் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ண முடியும், உங்களுக்கு கரெக்டாக புரியாது. ஸோ யாராவது பார்க்கலனா போய் அந்த எபிசோடை பாருங்கள். தரமாக இருக்குங்க. நம்ம தலைவன் வந்து மாசாக பண்ணியிருப்பான். இந்த எபிசோடில் நான் ஃபேன் ஆகிட்டேனே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 வந்து முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு கன்ஃபார்மாக சில பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தப்ப இந்த சண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆன விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பிரேக்கர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோடு வந்து எப்போ இருந்துச்சு, இந்த சண்டைலாம் எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. சப்போஸ் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு வின் பிரேக்கர் பாடுறா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.